வணக்கம் யுவஸ். இது ஒரு பழங்கால கடிகாரம். பார்க்க மயில்கல் மாதிரி தெரிஞ்சாலும் இதுல கடிகாரம் போலவே சிறு சிறு கோடுகள் இருக்கு. தவிர இதன் நடுப்பகுதியில சிறிய பள்ளமும் விடப்பட்டிருக்கு. இந்த பள்ளத்துல சிறிய குச்சியோ அல்லது கல்லோ வச்சோம்னா அதுல சூரிய ஒளி பட்டு அதன் நிழல் கோடுகள் மேல விழுது. இதன் மூலம் சரியா காலத்தை கணக்கிடவும் முடியுது. காலம் காட்டும் கல்லுன்னு அழைக்கப்படும் இது ஒரு சிவன் கோவில்ல இருக்கு. இது சூளை தீர்த்தம். அருங்கோண வடிவில 6 பக்கமும் படிக்கட்டுகளை கொண்டு ஒரு பெரிய கிணறு போல இருந்த இது இப்போ புல்மேடா காட்சி தருது. ஆனா இது சிம்ஹ தீர்த்தம். இந்த சிங்க முகம் கொண்ட நுழைவாயிலின் வழியா போனா சிறிய கிணறு போன்ற அமைப்பு வரும். அதுல கார்த்திகை மாதத்தின் கடைசி சனி ஞாயிறுகள்ல குழந்தை பேரில்லாத பெண்கள் மூழ்கி குளிச்சு அன்றிரவு ஈரத்துணியோட கோயில் மண்டபத்திலேயே படுத்து தூங்கினா இறைவன் கனவுல வந்து குழந்தை பாக்கியம் தருவாருங்கிறது நம்பிக்கை. இக்கோயிலின் அழகே இதன் மண்டபங்கள் தான். யாழி தன் தலையில தாங்கும் தூண்கள், ஒரு குதிரை வீரன உக்கிரத்தோட தாக்கும் சிங்கம், மதம் கொண்ட யானையோட மல்லு கட்டும் யானை பாகன்கள், 1000 மண்டபத்துல ஒய்யாரமா நிற்கும் விஷ்ணு ஹயக்ரீவர், இன்னதென்னு தெரியாத ஒரு விலங்கினத்தின் வாயிலிருந்து வெளிவரும் தெய்வ உருவம், இவையெல்லாம் இருக்கிற கல்யாண மண்டபங்கள். இப்படி இக்கோயிலின் சிற்பக்கலைய கூர்மையா கவனிக்கணும்னா குறைஞ்சது ஒரு நாளாவது வேணும். தற்போதைய முடிவெட்டும் கடையில கண்ணாடிக்குள்ள கண்ணாடி தெரியிற மாதிரி இக்கோவில்ல மண்டபங்களுக்குள்ள மண்டபம் தெரியிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஸ்தல விருட்சமா அதிசய பனை மரம் இருக்கு. இது ஒரு வருடம் காய்களை கருப்பா காய்க்குது, அடுத்த வருடம் வெள்ளையா காய்க்குது. கருவறையில மூலவருக்கு மேல ருத்ராட்ச பந்தல் இருக்கு. இது இயற்கையா எழுந்ததுன்னு கோயில் நிர்வாகம் சொல்லுது. எல்லாருக்கும் இயல்பான நிலையில சிவபக்தி இருக்கிறது சாத்தியம்தான். ஆனா புத்தி பேதலிச்ச போதும் இறைவனை நினைச்சாதானே அது உண்மையான பக்தியா இருக்க முடியும். இப்படி முடிவு செய்து ஊமத்த சார குடிச்சு விரும்பியே புத்திய பேதலிக்க வச்சார் ஒருத்தர். இதனால சுயநினைவு தப்பிய அவர் வாயிலிருந்து வெறும் சிவன் பாடல்களா வெளிவந்ததாம். இப்படிப்பட்ட மிக உயர்ந்த மகான் அவதரிச்ச ஸ்தலத்துல தான் இந்த கோவில் இருக்கு. அந்த மகான் பேரு அப்பைய தீக்ஷிதர். இந்த உலகத்துல வேணும்னா வழித்துணையா மனைவி, மக்கள், சுற்றம், நண்பர்கள் போன்றவங்க வரலாம். ஆனா இந்த உலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத வழித்துணை சிவபெருமான் தான்னு இந்த அப்பைய தீக்ஷிதர் மார்கபந்து ஸ்தோத்திரத்தை இந்த கோவில்ல தான் பாடினாரு. அதனால இங்க இறைவன் வழித்துணை நாதர்னு அழைக்கப்படுறாரு. இவர் மானுடனா வந்த பிரம்மனுக்காக ஒரு பக்கமா சாஞ்ச சுயம்பலிங்கமாவும் காட்சி தராரு. அம்பாள் மரகத அம்பிகை. மற்றபடி வழக்கமான சிவன் கோவிலுக்கான விநாயகர், முருகன், காலபைரவர், நவக்கிரகம் முதலிய எல்லா சன்னதிகளையும் இக்கோவில் கொண்டிருக்கு. கோயிலின் வடக்கு புறத்துல இருக்கும் அலங்கார மண்டபங்கள் இது ஏதோ பழைய அரண்மனை போல தோற்றத்தை தருது. இன்னும் காலச்சக்கரம் போல இருக்கும் மேற்கூரை வடிவம், டைம் மிஷின் அதாவது கால இயந்திரத்தின் நுழைவாயில் போல இருக்கும் மண்டப அமைப்பு இக்கோயிலுக்கும் காலத்துக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை எடுத்து காட்டிட்டே இருக்கு. இருந்தாலும் அனைத்தையும் பொறுமையா ஆய்வு செஞ்சு வெளியிட்டா இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் இக்கோயிலை பத்தி கிடைக்கலாம். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இச்சோழர்கால கோவில் வேலூர் மாவட்டம் திருவிரிஞ்சிபுரத்துல மார்கபந்தீஸ்வரர் கோயில் எனும் பெயரோட அமைஞ்சிருக்கு. விரிஞ்சன் அப்படிங்கிறது பிரம்மதேவரோட மற்றொரு பேரு. இன்னும் இது போல ஆன்மீகம் சம்பந்தமான பல உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.